பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال لهم موسى ألقوا ما أنتم ملقون فألقوا حبالهم وعصيهم وقالوا بعزة فرعون إنا لنحن الغالبون فألقى موسى عصاه فإذا هي تلقف ما يأفكون صدق الله العلي العظيم. உடனே அவர்கள், பின்னர் மூசா தம் கைத்தடியை போட்டார். உடனே அது பெரும் பாம்பாக மாறி அவர்கள் செயற்கையாக உருவாக்கியவற்றை விழுங்க ஆரம்பித்தது. அதற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் போடுவதை முதலில் போடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். உடனே அவர்கள் தங்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டனர். மேலும் ஃபிரௌனின் மகிமையால் நிச்சயமாக நாங்களே வெல்பவர்கள் என்றும் கூறினர். பின்னர் மூசா தமது கைத்தடியை போட்டார். உடனே அது பெரும் பாம்பாக மாறி அவர்கள் செயற்கையாக உருவாக்கியவற்றை விழுங்க ஆரம்பித்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனை சந்தித்த பொழுது அகிலங்களை படைத்தவர் தான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன ஆதாரம் என்று கேட்டார். தெளிவான அத்தாட்சியோட நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன அத்தாட்சி? கைத்தடியை கீழே போட்டாக பாம்பாக மாறுச்சு. தன்னுடைய கையை அக்குள்ள வைத்து எடுத்தார்கள். அது ஒரு பிரகாசமாக இருந்தது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் சொன்னா, இவர் பெரிய சூரியக்காரர் என்று. நாம கொஞ்ச நாள் பொறுப்போம். கூடியிருந்தவர்கள் சொன்னார்கள், நாம கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். ஊர்ல இருக்கிற அத்தனை சூனியக்காரர்கள் ஒன்று சேர்ப்போம். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுவோம். அதுதானே நீங்க ஆற போடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆற போட்டாங்க. ஒரு நாள் எல்லா மக்களையும் எல்லா சூனியக்காரரும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து தன்னுடைய அரசவையில் வைத்து ஒன்று சேர்த்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இப்ப சூனியக்காரர்கள் எதிரில் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் இருக்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதல்ல நீங்க போடுங்க. சூனியக்காரர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க உங்களோட வித்தையை காட்டுங்க அப்படின்னு சொன்ன சூனியக்காரர் தங்களுடைய கைத்தடியும் கயிறையும் போட்டாங்க. அது பாம்பாக மாறியது. அல்லாஹ் தஆலா சொன்னானா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட பாம்பு என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் தஆலா சொல்லும் போது செயற்கையாக உருவாக்கிய அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதிரிகள், அதாவது மந்திரவாதி செயற்கையாக உருவாக்கிய அந்த பாம்புகளை எல்லாம் இந்த பாம்பு விழுங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்டாங்களா இல்லைங்களா? கைத்தறிய கீழே போட்ட உடனே செயற்கையா உருவாக்கப்பட்ட அந்த பாம்புகளை எல்லாம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறி போட்ட பிறகு அது பாம்பாக மாறி எல்லாத்தையும் சாப்பிட்டது, விழுங்கியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கைத்தறியை போட்டது 3 வரலாறு. ஒன்னு தூர் சினா மலையில வச்சு அல்லாஹ் தஆலா கைத்தறி கீழே போடுன்னு சொன்னான். போட்டோன்னா அது பாம்பாக மாறுச்சு. எடு அப்படின்னு சொன்னான். பயந்தாங்க. பயப்படாத எடு அப்படின்னா எடுத்தாங்க. இது ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா காட்டினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. ரெண்டாவது, ஃபிரௌனுக்கு தனியா சந்திக்கும் போது நீ யார், உங்களோட ரட்சன் யார் கேட்கும், அல்லாஹ் தான் சொன்னாங்களா இல்லைங்களா? அப்ப கைத்தறி கீழே போட்டாங்க, அது பாம்பாக மாறுச்சு. அப்பதான் சூனியக்காரன் சொன்னான். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து. மூணாவது, சூனியக்காரெல்லாம் ஒன்று சேர்த்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறி கீழே போட்டாங்க. கைத்தடியை கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறிது. அப்ப 3 வரலாறுகள், 3 நிகழ்வுகள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறி கீழே போட்டாங்க, பாம்பாக மாறுச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போட்ட உடனே அந்த மந்திரவாதிகளுடைய பாம்புகள் முழுங்கிச்சா இல்லைங்களா? இப்ப மந்திரவாதிகள் சொன்னாங்க, மந்திரவாதிகள் 3/4 பேரு நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ரப்பை ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். காலு ஆமன்னா ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரப்பை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப அவங்களுக்கு விளங்கிருச்சு
மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நபி. ஏன்னா என்னைக்கும் ஒரு கண்கட்டி வித்தியாசம் இருக்குமே தவிர அது ஒரு நிஜப்பாம்பா இருக்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கண்கட்டி வித்தியா இருக்கு, கண்கட்டி வித்தியாசம் இருக்கும். அந்த இடத்துல நடக்கும், அடுத்த இடத்துல நடக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த அந்த மூஜிஸ், அது அற்புதம், அது நடக்குன்னு சொன்னா அது எல்லா இடத்துலும் நடக்கும். ஆனா ஒன்னே ஒன்று விளைவிக்கணும், அந்த மூசால இந்த நபிமார்கள் காட்டுகிற அற்புதம் நினைச்ச நேரத்துல காட்ட முடியாது. அற்புதத்துக்கும் மந்திரத்துக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது. மந்திராவது எப்பனாலும் மந்திரத்தை காட்டுவான், நபிமார்கள் அற்புதத்தை எப்பவும் காட்ட முடியாது. அல்லாஹ் எப்ப காட்ட ஆரம்பிச்சா அப்பதான் நடக்கும். அதே நேரத்தில் அந்த எந்த அவங்க ஒரு அற்புதத்தை செய்யறாங்களோ அது ஒரிஜினலை போல இருக்கும், டூப்ளிகேட்டா இருக்காது, ஒரிஜினலா மாறிடும். அந்த அடிப்படையில் அந்த சூனியக்காரர் பார்த்தாங்க, ஆகா இவங்க யார், அல்லாஹ்வுடைய நபிதான், நாம தப்புல இருக்கோம்னு சொல்லி முக்காசி பேர் ஈமான் கொண்டார்கள். எதுக்கு? எதிர்க்க வந்தவர்கள். நல்ல விளைக்கணும், ஒரு சத்தியத்தை எதிர்க்க வந்தவர்கள் சரணாகதி ஆனார்கள் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு, இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தரும் பாடம். வரலாறு நெடுக்க அப்படித்தான், சத்தியத்தை எதிர்க்க வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். வரலாறு திருப்பி பாருங்களா, எத்தனை வரலாறு. குர்ஆன் நம் மிகப்பெரிய ஒரு அற்புதம், மோஜிசா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அற்புதங்களை மிக உன்னதமான அற்புதம் குர்ஆன். இந்த குர்ஆனை பொய்ப்படுத்துவதற்காண்டி மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் கூட்டு வந்தார்கள், அழைத்து வந்தார்கள் மக்கத்து இறை மறுப்பாளர்கள். அதுல ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, பேர் கூட சரியா மறந்து வச்சு, மிகப்பெரிய அறிவாளி அவன். அவனை கூப்பிட்டு, நீ உனக்கு தெரியுங்களா, நீ கவிதையெல்லாம் நல்லா எழுதுவ, அரபில பாண்டித்துவம் பெற்றவன், அரபில கிராமர்ல ஒழுங்கா நல்லா தெரியும். இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்றாங்க, குர்ஆன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு எதிராக நீ போய் வாதாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவனும் போனான். நான் ஒரு கை பார்த்துட்டு வந்துருந்தேன், யார முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கை பார்த்துருந்தேன், பொய்ப்படுத்திட்டு வந்துருன்னு சொல்லி போனான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர வைக்கப்பட்டார். நீங்க ஆரம்பிங்க, நான் சொல்றேன். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நான் எதுவுமே பேசல. அவன் வெளியே வந்து சொல்லிட்டான், அவங்க சத்தியத்தில் இருக்காங்க, நம்ம அசத்தியத்தில் இருக்கிறோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று சொல்றாங்களா இல்லைங்களா? அவங்க சத்தியத்தில் இருக்காங்க, நம்ம அசத்தியத்தில் இருக்கோம், இதுக்கு மேல நீ எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப சத்தியத்தை எதிர்க்க வந்தவர்கள் சரணாதியானார்கள் தான் வரலாறு நமக்கு நெடுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யார் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொண்டு வாரார்களோ அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம் அன்பளிப்பா வழங்கப்படும் என்று அபூ ஜஹல் என்ன செஞ்சான், பகிரங்கமான பிரச்சாரம் பண்ணான். அப்ப அர்க்கம் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்க்கம் ரலியல்லாஹு சஃபா மலை பக்கத்துல, சஃபா மலைக்கு ஒட்டி அவங்க வீடு இருக்கு. இன்னும் சொல்ல போற சஃபா மலைக்கு மேலதான் அவங்க வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அர்க்கம் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு தான் ரசூலுல்லாஹ் மறைஞ்சு இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க, கலிமாவை போதிக்கிறாங்க. இப்ப கலிமாவை போதிக்கிற பொழுது அந்த கலிமாவை நோக்கி கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்ச உடனே அபூ ஜஹலால் தாங்க முடியல. நாளைக்கு நம்ம வீட்டு பொம்பளைங்க அதுல போயிருவாங்களோ ஒரு பயம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்து, யார் ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வருகிறார்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம் தான் கிடைக்கும் என்று சொன்ன அந்த சபையில இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்ப ஈமானுக்கு வரல. அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய தலையை கொண்டு வந்து நான் கொண்டு வருகிறேன், 100 செந்நிற ஒட்டகத்தை எடுத்து வை என்று சொன்னார்கள். 100 செந்நிற ஒட்டகத்தை எடுத்து வை, அவருக்கு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நேர போனாங்க வீட்டுக்கு. வழியில பார்த்தாங்க, ஒரு சஹாபி சந்திச்சாங்க. எங்க போறீங்க? எவ்வளவு கோவத்துல உருவிய வாளோட எங்க போறீங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான செல்கிறேன். நஊது பில்லாஹ். இந்த வார்த்தை சொன்னதற்கு அல்லாஹ் மன்னிப்பானாக. முதல்ல உங்க வீட்டை போய் பாரு, உங்க வீட்டுல போய் பாருங்க அப்படின்னாங்க, என்ன நடக்குது. வரலாறு தெரியுமா இல்லைங்களா? வீட்டுல போய் பார்த்தாங்க. அவங்க சகோதரி என்ன செய்தாங்க, ஈமான் கொண்டு தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرة லிமன் யக்ஷா அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு ரிவாயத்தில் சப்பீஸ்ம ரப்பிக்கல் அலல்லதி ஹலக ஃபஸவ்வா இது சொல்லப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டுக்கு போயிட்டு கோவத்தில் தங்கச்சி அடிச்சுட்டு நேர ரசூலுல்லாஹ் காப்பதற்காண்டி வாராங்க. வந்தவன அறுக்கமரில்லாத அவங்க வீட்டை கதவு தட்டுகின்ற பொழுது இந்த தட்டுதல் உமருடைய தட்டுதல் தான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதவை தட்டுகிறது அந்த ஓசையை வைத்து சொன்னார்கள், அதனுடைய ஆக்ரோஷத்தை வைத்து சொன்னார்கள், உமர் தான் வருகிறார். நவளுங்க அடிக்கிறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அவர் உமர் எந்த பரம்பரையில பிறந்தாரோ அதே பரம்பரை நானும் பிறந்திருக்கிறேன். அவருக்கு என்ன வீரம் இருக்கு அதே வீரம் எனக்கு இருக்கிறது, அவருக்கு என்ன ரோஷம் இருக்கு அதே ரோஷம் தான் எனக்கு இருக்கிறது, நான் அவரை தடுத்து நிறுத்துகிறேன் என்று சொல்லி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுக்கு முன்னால் நிற்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுருங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. நாங்க கதவு திறந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலையை கொண்டு வந்து விடுவேன், 100 செந்நிற ஒட்டகத்தை எடுத்து வை என்று சொன்ன அந்த உமர் இல்லா ரசூலுடைய பாதத்துக்கு கீழே காலம் முழுவதும் என்ன செய்தார்கள், ஹிதுமத்து செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள் என்பதான வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். சத்தியத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் சரணாகி அடைந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஆக்ரோஷமா புறப்படுகின்ற பொழுது இருந்த வீரம், அந்த துணிச்சல் ரசூலை பார்த்த உடனே அப்படி அடங்கி போனது என்பதான வரலாறு. ரசூலை கடம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் என்ன செய்தார்களோ, எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய வாழ்தான் என்ன செய்யும், பதில் பேசும் என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா மாத்தினான்னு சொன்னா அதான் ஈமானுக்கு. ஈமான் சத்தியத்துக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது, குரல் கொடுத்துட முடியாது. சத்தியத்திற்கு முன்னால் லேச குரல் கொடுக்க சத்தம் இருக்காது, அது நிரந்தரமா இருக்காது, அது அடங்கி போய்விடும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சொல்லி தருகின்றான். அந்த சத்தியத்திற்கு எதிராக சூனியக்காரர்கள் செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சூழ்ச்சிக்காரர்களை சத்தியத்துக்கு கீழே பணிய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை படைத்தவன் என்று சொன்னால் நம்ம சத்தியத்துக்கு எதிராக என்ன செயல்படக்கூடாது. இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் தெரியுமா, சத்தியம் ஏதோ அதை நாம் கேட்டு போயிடணும், ஹக்கு ஏதோ அதை நாம கேட்டுட்டு போயிடணும், அதுக்கு நாம அடிபணிந்து நடக்கணும் என்பதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.